பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அவரு கல்வாரி சிலுவையில நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த உலக சர்வலோகத்து பாவத்திற்காகவும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தத்துல என்னென்ன நன்மைகள் மனிதர்கள் ஆகிய நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை தான் நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால் எங்களோடு இணைந்திருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த நாளிலும் கூட ஒரு நன்மையை நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1:7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். கவனிங்க, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது கேட்டீங்கன்னா, மனுகுலத்துடைய பாவத்தை அது நீக்கி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது அந்த ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், அல்லேலூயா, நம்முடைய மீறுதல்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அது கழுவி சுத்திகரிக்கிறதா. இந்த பாவங்கள் ஏன் கழுவப்படணும், நம்முடைய அக்கிரமங்கள் ஏன் நம்மை கழுவப்படணும் கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்கள் என்ன செய்து கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, எரேமியா 5:25 சொல்லுகிறது. பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 5:25 நான் வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் அக்கிரமங்கள், உங்கள் பாவங்கள் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. எங்க இருந்து கேட்டீங்கன்னா, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மைகளை நமக்கு வரவிடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய நன்மைகளை தடுத்து வைக்கிறது. அல்லேலூயா. அப்போ பிதா எப்படி இருக்கிறாரு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் சோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி மனுகுலத்துக்கு வருகிறது. அல்லேலூயா. அப்போ பிதா இடத்திலிருந்து வருகிற நன்மைய நமக்கு வரவிடாதபடிக்கு எது தடை செய்கிறது கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். அல்லேலூயா. நாம் செய்கிற தினந்தோறும் அனுதினமும் நான் செய்து வருகிற பாவங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருவரும் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் என்ன செய்தது கேட்டீங்கன்னா, நன்மைகளை தடை செய்கிறது. பாருங்க, இந்த எரேமியா 5:24 நான் வாசிக்கிற பாருங்க, அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்ப இந்த முன்மாரி பின்மாரி, அல்லேலூயா, இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் தடை செய்கிறதா. அல்லேலூயா. கவனிங்க, நான் கடந்த வாரத்துல கூட சொன்னேன், ஒரு நாள் காலையில இந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்காக நான் என்னுடைய மொட்டை மாடியில போயிட்டு நான் நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய குழந்தைய வச்சுட்டு அந்த சூரிய வெளிச்சத்துக்காக நான் காத்து நிற்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு மேகங்கள் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, சூரியனை அப்படியே போய் தடை செய்து கொண்டது. இந்த சூரியனை மறைச்சிடுச்சு எல்லா மேகங்களும் போய். ஆனா அந்த சூரியன் நல்லா பிரகாசிக்குது, அது தன்னுடைய பிரகாசத்தை நல்லா கொடுத்து கொண்டே இருக்குது. ஆனா அதுல இருந்து வருகிற அந்த ஒளி எனக்கு வரக்கூடாதபடிக்கு இந்த மேகங்கள் போய் அந்த சூரியனை சூழ்ந்து கொண்டது. அப்படியே அதனால என்ன ஆச்சுக்கு, அந்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுனால அந்த சூரிய கதிர்கள் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் சூரியனை போல அவர் தம்முடைய நன்மைகளை மனிதகுலத்துக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அவர் எப்போது நமக்கு நன்மைகள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா, அவரிடத்துல வருகிற நன்மையை தடை செய்கிறது. பாருங்க, உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் உங்க வாழ்க்கையில் இல்ல. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய பேருக்கு திருமண தடைகள் இருக்கு, நிறைய பேருக்கு அவங்க வியாதியிலிருந்து பல நாட்களா விடுதலை கிடையாது, சுகம் கிடையாது, நீங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்க. இப்படி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் வரல. சிலர் நீங்க சொல்லுகிறது உண்டு, என்னுடைய பண தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாம இருக்கிறது, நான் உழைக்கிறேன் ஆனா என்னுடைய பலன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த பூமி தன்னுடைய பலன் எனக்கு கொடுக்க மாட்டேங்குது, இந்த வானம் எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்க மாட்டேங்குது, என்னுடைய வேர்வையின் பலன் நன்மை எனக்கு கிடைக்காம இருக்குது, எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் இன்னும் கிடைக்காம இருக்குது. சில மனிதர்கள் அதை எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி சொல்லுகிறது உண்டு. ஆனா ஒரு காரியம் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன கேட்டீங்கன்னா, அவையெல்லாம் தடுத்து வைக்கல உங்கள் பாவங்கள். அல்லேலூயா.
உங்கள் அக்கிரமங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற அநியாயங்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்கிற துரோகங்கள், உங்க சொந்த சரீரத்துக்கு நீங்க செய்து கொள்ளுகிற பாவங்கள், அல்லேலூயா, இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் தான் என்ன செய்து கேட்டினா தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து வைத்திருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மேகம் போன்று நிற்கிற நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டால் ஒழிய நமக்கு நன்மைகள் வராது. அப்போ இந்த உலகத்துல இந்த பாவத்தை கழுவக்கூடிய வல்லமை எதுல இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அல்லேலூயா. அவர் சிந்தின அந்த ரத்தம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். நீங்க என்னதான் ஆடு மாடு நீங்கள் கோழிகளை நீங்கள் கடவுளுக்கு பலி செலுத்தினாலும், எத்தனை மலை ஏறினாலும், என்னதான் நீங்க கர்த்தருக்காக காரியங்களை நீங்க செய்தாலும், என்ன உங்க வாழ்க்கையில நீங்க பரிகாரங்கள் நீங்க செய்தாலும், உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவங்களை ஒரு நாள் கழுவ முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அந்த ரத்தம் மட்டும்தான் உங்களுக்கு பாவங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கு. ஆகையினால இந்த காலை நேரத்துல நீங்க அலைந்து திரிய வேணாம். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ரத்தம் உங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தம் உங்கள் அக்கிரமங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டீங்க அப்படின்னா தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் உங்களுக்கு தானாய் வந்து கிடைக்கும். அல்லேலூயா. ஆகையினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போது நீங்க சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகும். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.